கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின நாமத்திலே இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்புடனே கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். தேவன் இந்த காணொலியின் மூலமாக உங்களுடனே பேசுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுடனே கூடி அது கதை வாயிலாக உங்களுடனே கூடி அதன் பிறகு அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இதை தான் நம்ம இப்போ பார்த்து நம்ம இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன அதிகாரம்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை இப்போ நம்ம இந்த கதை வாயிலாக பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கதை தான் இதில் பார்க்கும்போது இந்த கதையாக நான் இதை சொல்ல ஆசைப்படுறேன். என்ன கதைனா, இதில் அகசியா எனப்பட்ட ஒரு ராஜா யூதா தேசத்தை ஆளுகிறார். அதன் பிறகு யோராம் என சொல்லப்பட்ட ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறார். யோராம் வேதாமத்தில் 2 பேர்களும் யூதா தேசத்திலும் யோராம் என சொல்லப்பட்டவர் எருசலேமை ஆண்டார். அதே போல் இஸ்ரவேலிலும் யோராம் என சொல்லப்பட்ட ஒருவர் இஸ்ரவேலை ஆண்டார். இதில் பார்க்கும்போது இந்த அகசியா யாருடைய குமாரனால் யோராமுடைய குமாரன், அதாவது நமக்கு தெரிந்த யோசபாத் அவருடைய குமாரனாகிய யோராம். அதன் பிறகு அந்த யோராமுடைய கடைசி குமாரனாகிய இந்த அகசியா. இப்போ இந்த அகசியா ஆட்சிக்கு வருகிறார். அதன் பிறகு இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தோம்னா ஆகாப் இருக்கிறார்ல, ஆகாப்புடைய குமாரன் அவன் ஏற்கனவே நம்ம ஆண்டான். அது சரியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 2 நாளாகமம் மன்னித்துவிடுங்கள் 2 ராஜாக்களே இது 1ஆம் அதிகாரத்திலே இந்த ராஜாவை பற்றி குறிக்கும். இவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இவனும் பேரும் அகசியா தான். ஆக மொத்தம் இல்லை, நம்ம குழம்பி போய்விடக்கூடாது. அகசியா இப்போ நம்ம பார்க்க நம்ம இப்போது தியானிக்க போகிற தியானத்தில் நம்ம யோசபாத்தின் குமாரன் யூதா தேசத்தில் உள்ள அகசியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இது என்ன சொல்கிறதுன்னா, ஆகாப்பு இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராப் யாருடைய குமாரன் என்று சொல்லி தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆகாப்புடைய குமாரன் ஆகாப் இறந்து போன பிறகு ஆகாப்புடைய குமாரன் ஆகிய அகசியா இஸ்ரவேலை 2 வருஷம் ஆட்சி செய்தார். அவன் இறந்து போய்விட்டான். 2 வருடம் ஆட்சி செய்கிற நேரத்திலே அவன் இறந்து போய்விட்டான். அவனுக்கு குமாரன் கிடையாது. அதன் பிறகு அகசியாவிற்கு எந்த ஒரு குமாரனும் இல்லை. அதன் காரணமாக அவனுடைய சகோதரன் தான் ஆகாப்புடைய இன்னொரு குமாரனாகிய யோராம் என்ன சொல்லப்பட்டவன் தான் இந்த தேசத்தை ஆனார். அப்போது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் இருக்கிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் இருக்கிறார். இப்போ இந்த 2 பேரும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 பேர் தான் மெயின் இருக்கிறார்கள். இப்போது அகசியா ராஜாவாகிறார். இந்த அகசியா ராஜாகும்போது அவருக்கு சரியாக 22 வயது ஆகிறது. 22 வயது ஆகும்போது அவர் ராஜாவாகிறார். அவர்தான் அவருடைய தகப்பனுக்கு கடைசி குமாரன். அதற்கு முன்பு இந்த எல்லாருமே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவன் தகப்பனாகிய யோராம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததின் காரணமாக எல்லாருமே சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இவன் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறான். இப்போ இவன் அரசாகிறான். 1 வருடம் ஆட்சி செய்கிறான். இவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, இவன் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு ராஜா. அது மட்டும் இல்லை, இவனை வச்சு இன்னும் வேதாந்தத்தை கூறப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், அதில் கூறப்பட்டிருக்கு துன்மார்க்கமாய் நடக்கும்படி அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரி. அதாவது இவனை பெற்ற அம்மாவே என்னன்னா, இவன் கெட்டு போவதுக்காண்டியே என்ன செஞ்சாங்கன்னா இவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், அவன் ஒரு பொல்லாப்பானவன். அது போகாதுன்னு சொல்லி அவனுடைய அம்மா பேர் அத்தாலியாள். ஆகாப்புடைய பொண்ணு பேர் தான், ஆகாப்புடைய குமாரத்தி பேர் தான் இந்த அத்தாலியாள். இவள் தான் என்ன செய்கிறான்னா யோராமை திருமணம் செய்தார். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரனாகிய யோராமை திருமணம் செய்கிறார். அவனுக்கு பிறந்த கடைசி குமாரன் தான் இந்த அகசியா. இந்த அகசியாவுக்கு அவங்க அம்மா ரொம்ப மோசமானவங்க. அவங்க அம்மா எந்த கேடான ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை. அது மட்டும் இல்லை, அவங்க
யோசபாத் அகசியானுடைய அப்பா, யூதாவின் ராஜாவாகிய அகசியாவுடைய அப்பா இறந்த பிறகு இவனுக்கு கேடான ஆலோசனைக்காரர்களும் அப்பொழுது தோன்றினார்கள். அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு ராஜா என்று சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ராஜா. யோராமை பற்றி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய அப்பாவாகிய ஆகாப் ஏற்கனவே அவன் பாகாலை வழிபட்டவன். அப்போது அதே தான் இவனும் செய்தான். அப்போ இரண்டு பேரும், இந்த ராஜாக்களுமே ரொம்ப மோசமானவர்கள் தான். இப்போ கதை நேராக வருகிறேனே. இப்போ இந்த கதையில் என்னென்னா, இன்ட்ரோடக்ஷனாக தொடக்கமாக இந்த 22ஆம் அதிகாரத்திலே முதலாவதாக யூதாவின் ராஜாவாகிய அகசியாவை பற்றி கூறியிருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்னன்னா, இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் சீரியா ராஜா கூட போய் போருக்கு போயிருப்பார். ஒரு யுத்தத்துக்கு போய் முடித்து அவர் இந்த யுத்தத்தில் அவர் காயமற்றிருப்பார். அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது அந்த யுத்தம் போகிற நேரத்தில். அப்போ என்ன செஞ்சார்னா, சரி நம்ம காயத்தை ஆச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே வராருன்னா அவருடைய இஸ்ரேலுக்கு போகிறாரு. இஸ்ரேலுக்கு போய் அவர் தன்னுடைய காயத்தை ஆச்சுறதுக்கு போகிறாரு. இதை கேள்விப்பட்ட யூதாவின் ராஜாவாகிய அகசியா என்ன செய்கிறாருன்னா, அந்த யோராமை பார்க்கிறதுக்கு போகிறாங்க. இப்படி போகும்போது இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள், இருவரும் பேசுகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு புதிய பொருளி வந்தது. என்னென்னா, இந்த யோராம் ராஜாவை அதாவது என்ன சொல்லணும்னா, இந்த ஆகாப் குடும்பத்தார் எல்லாரையுமே ஆண்டவர் சங்கரிப்பதற்காக ஆண்டவர் நின்சியின் குமாரனாகிய யெகூ என்பவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், ஆகாப்பின் குமாரை எல்லாரையுமே சங்கரிக்க வேண்டும். கர்த்தர் அவனிடத்தில் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம். இவன் நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறான்னா, இந்த யோராம் இருக்கிற இடத்துக்கு போகிறான். யோராம் இருக்கிற இடத்துக்கு வந்தவனே இந்த யோராமையும் அவனோட கூட இருந்த இந்த அகசியா ராஜாவையும் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்பொழுதுதான் அதன் பிறகு நான் சொல்கிறேன் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு இந்த அகசியாவோட கூட இருந்தவர்களும் கூட இருந்த சகோதரர்களும் என்ன செய்யப்பட்டார்கள்னா, அகசியாவுக்கு தெரிந்தவர்கள் எல்லா உறவினர்கள் எல்லாரும் அவன் குமாரர்கள் எல்லாரையுமே அவன் செய்தான் இந்த யெகூ என்ன செய்கிறான், கொலை செய்கிறான் என்று சொல்லி பார்க்க முடியும். இப்போ அகசியாவை இறந்து போய்விட்டான். அவனுக்கு கூட இருந்த சொந்தக்காரர்கள் அவன் குமாரர்கள் எல்லாருமே இறந்து போய்விட்டார்கள். இப்போ அரசாளுகிறதுக்கு இப்பொழுது யூதா தேசத்து ஆள் இல்லை. இப்பொழுது அது பெரிய ஒரு பிரச்சனையாகியது யூதா தேசத்தில். இப்போ தான் நம்ம மெயினான காரியத்துக்கு வரேன். என்னென்னா, இந்த அகசியா இறந்து போயிட்டான், யெகூ கொலை செய்தான் என்று சொல்லி அத்தாலியால் என்ன செய்கிறான், அவனுடைய அம்மா கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே எந்த ஒரு அம்மா வந்தாலும் யோசித்து பாருங்கள், யார் கொலை செய்தாலோ அந்த கொலை செய்தவனே தான் அவர்கள் கொலை செய்தவர்களே தான் கண்டிப்பார்கள், அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள் இப்போ உள்ள காலத்துக்கு. ஆனால் இங்கே தலையீழாக நடிக்கிறது என்னென்னா, யார் கொலை செஞ்சானோ அவனைக்கிட்ட கேட்காம அவன் ராஜவம்சத்தில் இருக்கிற எல்லாரையுமே கொலை செய்ய போயிட்டான். அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்குதான் அவங்க அம்மாவும் மோசமானவங்க தான், அவன் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மோசமானவன் தான், அவன் கூட இருக்கிற எல்லாருமே மோசமானவங்க தான். இப்போ பாருங்கள், அகசியா இறந்த உடனே இந்த யெகூவை நியாயம் கேட்கணும். யெகூவிடத்திலே கேட்காமல் அவன் என்ன செய்கிறான், யூதாவில் இருக்கிற பிரபுக்களை கொலை செய்ய ஆரம்பிக்க, அவர்களை கொலை செய்ய துணிந்து போகிறார். இப்படி பார்க்குற நேரத்தில் தான் இப்பொழுது தான் நான் மெயினான காரியத்தை சொல்கிறேன். இந்த சம்பவத்தை தெளிவாக கவனியுங்க. என்னென்னா, இதில் அகசியாவுக்கு பிறந்த ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் மாத்திரம்தான் உயிரோடு தப்பிக்கப்படுகிறான். யார் என்று சொன்னால் யோவாஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தன். அவனுக்கு சரியாக நீங்கள் கணக்கெடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த நேரத்தில் அகசியா இறந்து போகிற நேரத்தில் அவனுக்கு 1 வயதுக்குட்பட்ட வயது தான் அவனுக்கு இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால், அத்தாலியால் அதன் பிறகு 6 வருடம் அரசாட்சி செஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் 6 வருடங்கள் கழித்து அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார். அதன் பிறகு இந்த யோவாஸ் அரசான் இருப்பான். அப்போது யோவாஸ் அந்த அத்தாலியால் கொலை செய்யப்பட்ட பெண் அவன் அரசாளும் போது 7 வயது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது சரியாக நான் கணக்கெடுத்தபடி ஒரு வருடங்கள் இல்லைனால் அதுக்கு குறைவாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வயதுள்ளவனை காப்பாற்றுகிறதுக்கு அவள் சகோதரி என்ன செய்கிறாள், அவனை காப்பாற்றுகிறாள். அந்த யோவாசை என்ன செய்கிறாள், காப்பாற்றி
6 வருடங்கள், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 6 வருடங்கள் அத்தாலியாள் கையிலிருந்து அவளை தப்பு வைக்கிறார். அவள் செய்கிற துணிகரத்திலிருந்து அவளை தப்பு வைக்கிறாள். தப்பு வைத்ததுக்கு காரணமாக 6 வருடங்கள் கழித்து அவன் என்ன செய்கிறான்? மீட்கப்படுகிறான். அதுவும் ஒரு ஆசிரியன் மூலமாய் மீட்கப்படுகிறான். அதுக்கப்புறம் அவன் ராஜாவாகிறான்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, இந்த யோவாசு அவனுக்கு வயது கம்மி, அவனுக்கு விவரங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த 1 வயது குழந்தையை காப்பாற்றிக்கிறதுக்கு அவள் கூட பிறந்த சகோதரி என்ன செய்கிறாள்? அவனை காப்பாற்றுகிறாள். அவனை எப்படியாவது என் கூட பிறந்த தம்பியை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனை என்ன செய்கிறாள்? உயிரிலிருந்து காப்பாற்றுகிறாள். அத்தாலியாள் கையிலிருந்து என்ன செய்கிறாள்? காப்பாற்றுகிறாள். 6 வருடங்கள் அவளை செய்கிறாள். அவளை காப்பாற்றி வழிநடத்துகிறாள். சரி, இப்போ இந்த நம்ம கதையை நம்ம பார்த்தோம். இப்போது இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? என்னென்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்மை பாவத்தில் உழத்தழுவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. என்னென்னா, ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிற செல்ஃபோனாக இருக்கலாம், நம்ம உபயோகிக்கிற ஊடகங்கள் எல்லாமே, எதுனாலும் சரி, இத்தனையுமே தீமையான காரியங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்மளை கரைப்படுத்துவதற்கு எளிதாக, ஈஸியாக நினச்ச உடனே கரைப்படுத்தலாம். உலகத்தில் பாவத்தில் அழகாக விழுவதற்கு, கரைப்படுத்துவதற்கு அநேக வழி இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது எது நம்மளை கரைப்படுத்துன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் பாவம் கிடையாது, இதெல்லாம் வேதத்தில் கூறவே இல்லையே, இதெல்லாம் பைபிளில் எங்கேப்பா கூறியிருக்கு, இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேப்பா பைபிளில் கூறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாது இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த உலகத்தில் இருந்து நமக்கு தெரியாது எது பாவம் என்று சொல்லி. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் சில விஷயங்களில் நமக்கு அறியாமலே என்ன செய்கிறோம்னா பாவத்தில் விழுதோம். அப்படி பாவத்தில் உள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு யாருடைய சகாயம் வேணும்னா அது இயேசு கிறிஸ்துவோடைய சகாயம் மாத்திரம்தான். இதை பார்த்த அதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன கதைக்கும், நான் சொன்ன இந்த வேதாகம சம்பவத்திற்கும், இப்போது நான் சொன்ன இந்த ஆவிக்குரிய அர்த்தத்திற்கும் வேறுபாட்டை நீங்கள் பாருங்கள், இதை ஒத்து வைத்து பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். என்னென்னா, அகசியாவின் குமாரனாகிய அந்த யோவாசை அவருடைய சகோதரி என்ன செய்கிறாள்? அத்தாலியாள் கையிலேருந்து தப்பிக்கிறார். அத்தாலியாள் யார்? ஒரு மோசமான ஒரு பெண். இந்த உலகம் என்னது? ஒரு மோசமான ஒரு உலகம். அப்போது இந்த அகசியாவுடைய குமாரனாகிய யோவாசை யார் காப்பாற்றுகிறாள்? அவருடைய சகோதரி அந்த அத்தாலியாள் கையிலிருந்து தப்பிக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்வதற்கு யார் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். வேறு எந்த மனிதனாலும் சரி, யாராலையுமே உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் சிலர் உதவி செய்யலாம், ஆவிக்குரியவர்கள் உதவி செய்யலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். என்றென்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கும் வரை உதவி செய்வது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போது நீங்கள் யோசியுங்கள், நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால், இந்த பாவ கரையிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா, இந்த பாவமுள்ள காரியத்திலிருந்து நம்ம மீட்டு வரணும்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சகாயம் இல்லாமல் யாராலையுமே பாவம் இல்லாமல் உயிரோடு வாழ முடியாது. எனவே அதை உணர்ந்தவர்களாக நீங்கள், என்னுடைய பலத்தினால் நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன், என் பலத்தினால் நான் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்று சொன்னீர்கள் என்றால் அது தவறான ஒரு சிந்தனை. நீங்கள் நிச்சயமாக பாவத்திலே விழுவீர்கள். எனவே நான் சொல்கிற ஒரே காரியம்தான், நீங்கள் பாவத்தில் இந்த உலக கரையிலிருந்து நம்மை பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டு அவரை நீங்கள் உள்ளத்திலே வைத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவ நாம் சகாயத்தை நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நமக்கு வழிகாட்டியாக, ஒரு நித்திய வழிகாட்டியாக நாம் வைத்தோம் என்று சொன்னால், தேவன் நம்மளை என்ன செய்வார்? இந்த உலக கரையிலிருந்து நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்கி இந்த உலக கரையிலிருந்து நம்மளை கரைப்படுத்தாத அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்வார். எனவே நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்க. இப்போ நான் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு காரியம்தான், இந்த உலகம் கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்குது. இந்த உலகம் கரைப்படுத்தக்கூடிய காரியத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா
நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவருடைய சத்திய வார்த்தையாகிய இந்த வேதத்தை நாம் கடைபிடித்து ஆக தான் வேண்டும். இந்த சகாயம் இல்லாமல் நீங்கள் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் இந்த வேத வழிகாட்டியை நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு வாழ்வையும் பரிசுத்த வாழ்வையும் வாழ முடியாது. எனவே அதை உணர்ந்து நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தினமும் ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, இந்த நாளே என்னை பரிசுத்தமாக வழிநடத்தும், நீர் எனக்கு வழிகாட்டியாக வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வழிகாட்டியாக இருப்பார். அவரை அந்த விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வழிகாட்டியாக இருந்து பாவமுள்ள காரியத்திற்கு அவர் என்ன செய்வார்? விலக்கி நம்மளை காத்துக்கொள்வார். எனவே அதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து நம்மளை தொடர்ந்து வழிநடத்துவார். கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் இன்னொரு காணொளியிலே உங்களை இறை செய்தியுடன் சந்திக்கிறேன். God bless you.